வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. தேனொந்து முக்கணிகள் என்று தொடங்கக்கூடிய திருப்புகழ் பாடலை இன்று காண உள்ளோம். இது 518வது திருப்புகழ் பாடல். கைலை மலை முருகனை பற்றியது. வாருங்கள் பொருளை பார்ப்போம். தேனொந்து முக்கணிகள் பால் செங்கருப் பிளநீர் சீரும் பழித்த சிவ மருளூர. தேன் உந்து முக்கணிகள், தேனும் உந்து முக்கணிகள். முக்கணிகள்னாக்க என்னென்ன? மா, பலா, வாழை. உந்து முக்கணிகள், உயர்ந்த இது மாதிரி உயர்ந்த முக்கணிகள். பால் செங்கரு பிளநீர். பால், இங்கே இந்த பல வார்த்தைகள் இதில் இருக்குது. பால் செங்கரு பிளநீர். செங்னாக்க செம்மையான, கருப்பிளநீர் கருப்பான இளநீர் கிடையாது, இது கரும்பு. அப்புறம் இளநீரும். பால் சிவந்த கரும்பும் இளநீரும் சீரும் பழித்த சிவம் அருள் ஊர. சீரும் அப்படின்னாக்கா இவர்களோட பெருமையும், பழித்த சிவம் அருள் ஊர. இவை எல்லாமே தோற்று போகுமா? யாரிடத்தில்? சிவம் அருள் ஊர. சிவனுடைய அருள் ஊர. ஊரனாக்க அப்படியே பெருகி வர. தீதும் பிடித்த வினை ஏதும் தீமையானதும். பிடித்த வினை அப்படின்னாக்கா நல்ல வினை தீய வினை இரண்டுமே இருக்கிறது. அது மாதிரி பிடித்த எதுவோ நல்ல வினையோ தீய வினையோ ஏதும் பொடித்து விழு. எல்லாம் பிடித்த எல்லாம் எப்படி விழுதாம்? அப்படியே பொடி பொடியாக நொறுங்கி விழுகிறதாம். சீவன் சிவஸ்வரூபம் என தேறி. இந்த ஜீவனானது சிவஸ்வரூபம். எந்த ரூபமாக ஆகணும்னு சொல்கிறார்? சிவனுடைய சொரூபமாக ஆக வேண்டும். இந்த சிவனுடைய சொரூபமாக ஆக வேண்டும். நம்ம எல்லாருமே அந்த கடவுள்கிட்டேருந்து வந்தவர்கள் தான் இல்லையா? எப்போ அதை நம்ம உணர்ந்து நாம் அதுவாக மாறுகிறோமோ, சீவன் சிவஸ்வரூபம் என தேறினாக்க அதை அறிந்து கொண்டு நாளென்பதற்று உயிரோடு ஊன் என்பது அற்று. அதாவது நான் அப்படிங்கிறத அகன்று போய், இதை நான் செஞ்சேன், இது நான் பண்ணேன், இது என்னால் தான் நடந்தது, இது நான் இல்லைனாக்க நடந்திருக்கவே முடியாது அப்படிங்கிறத அந்த நான் அப்படிங்கிறத விற்று உயிரோடு ஊன் என்பது அற்று. இந்த உயிர் தான் நான் அப்படிங்கிறதும், இந்த ஊன்னாக்க உடம்பு இல்லையா, அதுதான் நான் அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்பதையும் அற்று வெளிநாதம் பரபிரம்ம ஒளி மீதே. வெளினா என்னது? நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணுன்னாக்கா அதை ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். வெளி. நாதம் அப்படின்னாக்க ஒளி. பரபிரம்ம ஒளி மீதே. இறைவனை 3 வார்த்தையில் அருணகிரியார் சொல்லிட்டார். இறைவன் வெளி, நாதம், பரபிரம்ம ஒளி மீதே. ஒளி, வெளி, நாதம் இது எல்லாம் சேர்ந்தது தான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டார். ஒளி மீதே அது மாதிரி இருக்கிற அந்த ஒளியில், ஜெகத் ஜோதியாக இருக்கிற அந்த ஜோதியில் ஞானம் சுரப்ப மகிழ் ஆனந்த சித்தியோடு எந்நாளும் கழிக்க பதம் அருள்வாயே. ஞானம் சுரப்ப, அதாவது ஞானம்னாக்க அறிவு, நல்ல அறிவு. அந்த சிவனுடைய இதெல்லாம் நம்ம தெளிந்த அந்த அறிவானது பெருகவும் சுரக்கவும். சுரக்க அப்படின்னாக்க பசுமாட்டிலேருந்து பால் சுரக்கிறது இல்லவா? அது மாதிரி அந்த ஞானம் சுரக்கவும் மகிழ் ஆனந்த சித்தியோடு, மகிழ்ச்சியான ஆனந்தமான சித்தியோடு அந்த மோட்சத்தில் எந்நாளும் கழிக்க, அதாவது அடியேன் என்றைக்குமே கழித்து இருக்குமாறு பதம் அருள்வாயே. இப்படிலாம் நான் இருக்கணும்னாக்க எனக்கு என்ன வேணும்? உன்னுடைய பதம் வேண்டும். அதை நீ எனக்கு அருள் புரிந்தாலே இது எல்லாமே வந்துவிடும் அப்படிங்கிறார் அருணகிரியார். வானம் தழைக்க அடியேனும் செழிக்க அயன் மாலும் பிழைக்க. வானம் தழைக்க. வானத்தில் இருப்பவர்களை நம்ம என்ன சொல்லுவோம்? வானவர்னு சொல்லுவோம். அதாவது தேவர் உலகமும் செழிக்க, அடியேனும் செழிக்க, அடியேனும் இந்த உண்மையான அறிவு பெற்று தெளிந்து செழிக்க, அயன் மாலும் பிழைக்க. அயன்னாக்க பிரம்மதேவர், மால்னாக்க திருமால். இவர் 2 பேருமே சூரர்களுக்காக எல்லா தேவர்களுமே அப்போ முருகன் வரத்துக்கு முன்னாடி பயந்து இருந்தார்கள் அல்லவா? அவர்களுமே அயனும் மாலுமே பிழைக்க அலைவிடம் மாலை.
அலைனாக்க கடலுடைய அந்த அலை பொருந்திய அந்த கடலில் இருக்கிற விஷமானது, விடம்னாக்க விஷமானது, பார்க்கடலுடைய அந்த விஷம் வலிமை அழிந்து போக, மாலைனாக்க அழிய, வாரும் கரத்தன் வாரும் கரத்தன் அந்த அப்படியே அள்ளி எடுக்கிறார் இல்லையா சிவபெருமான், அந்த விஷத்தை எடுத்த அந்த கரத்தை உடையவன், எமையாளும் தகப்பன், என்னை ஆளக்கூடிய தந்தையானவன், மழுமானின் கரத்தன், அவர் கையில் எந்த கரத்தை உடையவராம், மழு மான், அதாவது நெருப்பையும் மானையும் ஏந்திய கரத்தை உடையவருமான அந்த சிவபெருமான், அருள் முருகோனே, இது மாதிரியாகப்பட்ட அந்த சிவபெருமான் அருளிய முருகப்பெருமானே, தானன் தனத்த தனனா, வண்டு சுற்றி மது, அதாவது அந்த வண்டு ரீங்காரமிட்டு சுற்றி வருதான், ரீங்காரம் விடும் இல்லையா, அது சுற்றி வருதான். என்னத்தை சுற்றி வருதான்? மது தானுன் கடம்ப மலர் அணிமார்வா, அது மாதிரி தேனை உண்கிற அந்த வண்டானது கடம்ப மலரை சுற்றி வருதான். அந்த கடம்ப மலர் யாருடைய மார்பில் இருக்குது? அந்த முருகப்பெருமானுடைய மார்பில் அணிந்திருப்பார் இல்லையா. முருகப்பெருமானுக்கு கடம்ப மலர்னாக்க ரொம்ப பிடித்தமான மலர். அதை அணிந்து இருக்கக்கூடிய மார்பா, தானம் குறித்து எமையாளும் திருக்கையிலை குரத்தி மகிழ் பெருமாளே, தானும் குறித்து என்னை குறித்து எமை ஆளும் என்னை ஆளுகின்ற திருக்கையிலை சாலும், திருக்கையிலை மலையில் எழுந்தருளி வீற்றிருக்கும் குரத்தி மகிழ் பெருமாளே, குரத்தினாக்க வள்ளி தேவியார், அவர் மகிழ்கின்ற பெருமாளே என்று முடிக்கிறார் அருணகிரியார். தேனுந்து முக்கணிகள் பால் செங்கருப்பிலனர் சீரும் பழித்த சிவ மருளூர, தீதும் பிடித்த வினை ஏதும் பொடித்து விழ சிவன் சிவஸ்வரூபமென தேறி, நாளென்பதற்று இருடு நென்பதற்று வெளி நாதம் பரபிரம ஒளி மீதே, ஞானஞ்சுரப்ப மகிழ் ஆழ்ந்த சித்தியோடே நாளும் களைக்க பதம் அருள்வாயே, நாளும் களைக்க பதம் அருள்வாயே, நாளும் களைக்க பதம் அருள்வாயே, வானந்தழைக்க அடி ஏனுஞ்செழிக்க அயன் மாளும் பிழைக்க அலை விடமாள, வாருங்கரத்தனமை யாழுந்தகப்பன் மழுமானின் கரத்தன் அருள் முருகோனே, தானந்தனத்தன நாவன்று சுற்றி மது தானும் கடப்ப மலரணி மார்பா, தானங்குரத்து எமை யாழுந்திருக்கையில் சாலும் குரத்தி மகிழ் பெருமாளே.